ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற வாழ்க்கை. நாம் தேவனிடத்தில் ஏன் அன்பு கூற வேண்டும்? மார்க் 12:30 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. தேவனிடத்தில் நாம் ஏன் அன்பு கூற வேண்டும்? நாம் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே அவரிடத்தில் அன்பு கூறும்படிக்கு. எபேசியர் 1:4 இப்படி சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1:9 நாம் வாசிக்க முடியும். மோசேயினுடைய 613 கட்டளைகளில் மிகவும் பிரதானமான கட்டளை நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் நம்முடைய தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதே. யோவான் 3:16 இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? மார்க் 12:30 இப்படி சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த வசனத்தில் அன்பு என்ற வார்த்தைக்கு பதிலாக அகாப்பே என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பொருள் அறிவு சார்ந்த, சித்தம் சார்ந்த, நோக்கம் சார்ந்த, தியாகமான, கீழ்ப்படுதலுள்ள அன்பு என்று பொருள்படும். ஃபிலியோ என்று சொல்லக்கூடிய ஒரு அஃபெக்ஷனேட் அன்பாக இல்லாமல் இது ஒரு தெய்வீக அன்பாக காணப்படுகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது தேவனுக்கென்று நம்மை முற்றிலும் அர்ப்பணித்தல், தேவனை முற்றிலும் நம்பி அவரை கனப்படுத்தி வாழ்தல், தேவனுக்கென்று நம்மையும் நமக்கானவைகளையும் ஒப்புக் கொடுத்து வாழ்தல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், தேவனை அறிகிற அறிவில் வளருதல், தேவனை மற்றவர்களுக்கு அறிவித்தல். நாம் எப்படி தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற முடியும்? நம்மில் அநேகர் தேவனை நேசித்து வாழ விரும்பினாலும், முழு இருதயத்தோடு நேசிக்க விரும்பினாலும் நம்முடைய சுயபலத்தால் அது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த அன்பு நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை நன்கு படித்து அதன் மூலமாக தேவனுடைய வல்லமையான சுபாவம் மற்றும் கிருபை, அன்பு, வல்லமை, சித்தம் மற்றும் தேவனை பற்றி நன்கு அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் தேவனை மதிக்கவும் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் அன்பு கூற முடியும். தேவனை நேசிப்பவர்கள் அவரை மிகவும் மதித்து அவருடைய உறவை விரும்புவார்கள். தேவனை நேசிப்பவர்களுடைய பாடுகளில் பங்கேற்கவும், அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்படவும், உலகத்திலுடைய கனம் உண்டாகும்படியாக, அவருடைய நீதி நிலைநாட்டப்படும்படியாகவும் நாடுவார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட அனைவரிடமும் தேவன் கேட்பது அர்ப்பணிப்புள்ள அன்பாகும். ஆகவே கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நேசிக்க நாமே அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.